சாவித்ரியில புக் 1 கேன்சர் 1 பார்த்து கொண்டிருக்கின்றோம். டிசம்பர் டான். என்ன ஒரு பிரீஃபா பகவான் சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு கடவுளர்கள் விழித்துக் கொள்ளும் நேரத்துக்கு முன்பானது. அந்த நேரத்துல ஒரு பெரிய டிவைன் ஈவென்ட், மாபெரும் ஒரு தெய்வீக நிகழ்வு நடக்கப் போகின்றது. அதற்கு இடையில அந்த மைண்ட் ஆஃப் நைட், அந்த மைண்ட் ஆஃப் நைட் அந்த இடத்துல ஒரு இடையில அது ஒரு தடுக்கும் வண்ணம் அவ்வாறு இருக்கின்றது. எல்லாமே அந்த இடத்துல ஒரு இருளடைந்த நிலையில இருக்கின்றது. இருள் புகா நிலையை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒளியே இல்லை. அந்த அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த எல்லாமே அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை எப்படி இருக்கு, அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அடி ஆழம் காண முடியாத நிலையில ஒரு படுபாதாள இல்ல அடி பாதாளம் காண முடியாத நிலையில இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆழம் காண முடியாத ஒரு சூன்யம் எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்து இருக்கின்றது. அந்த இடத்துல விழுந்துபட்ட அந்த செல்ஃப், எல்லையற்ற செல்ஃப் அந்த இடத்துல விழுந்துபட்ட நிலையில் இருக்கின்றது. அது நினைத்து பார்க்கின்றது. அந்த இருளடைந்த பகுதியில் இருந்து தான் வந்ததை நினைத்து பார்க்கின்றது. இந்த மீண்டும் இந்த புதிராக இருக்கக்கூடிய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த சுழற்சியில் நாம் ஏன் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றது. அந்த ஒன்றுமில்லாத நிலையிலேயே தன்னை இழந்து விடலாமா என்று நினைக்கின்றது. அந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு இருளான ஆரம்பம். அங்க எதுவுமே உருவமே இல்லை. அந்த இடத்துல இந்த உருவமே இல்லாத ஒரு தோற்றம் அறிய முடியாமல் இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? ஒரு உணர்வில்லாத ஒரு செயலை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டு செய்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பார்க்க முடியாத ஒரு சங்கல்பம், அன்சீயிங் வில் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது எதையும் பார்ப்பதில்லை, பார்க்காமல் செயல்படக்கூடிய ஒரு சங்கல்பமாக அது ஒரு அறியாமைக்குட்பட்ட ஒரு சக்தியை அது தாளாட்டுவது போல செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் நம்முடைய உலகமும் சுழன்று கொண்டிருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்றால், ஒரு உணர்வற்ற, விழிப்புணர்வு இல்லாத, தூக்கத்தில் நடப்பது போல் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியில் அனைத்துமே சுழன்று கொண்டிருக்கின்றன என்று பகவான் இதை ஆரம்பிக்கின்றார். இப்போ அடுத்த லைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம athwart the vain enormous trance of space, அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். Athwart the vain enormous trance of space, its formless stupor without mind or life, a shadow spinning through a soulless void, thrown back once more into unthinking dreams, earth wheeled abandoned in the hollow gulfs, forgetful of her spirit and her fate.
மீண்டும் ஒரு தடவை படிக்கிறேன். சரியான ப்ரொனவுன்சியேஷனோட படிக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சரியான உச்சரிப்பு வேண்டும் அப்படின்னு சொன்னோம். Athwart the vain, enormous trance of space, its formless stupor without mind or life, a shadow spinning through a soulless void, thrown back once more into unthinking dreams, earth wheeled abandoned in the hollow gulfs, forgetful of her spirit and her fate. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம, ஏன்னா இது பகவானுடைய இந்த போயம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு காட்சியாக சித்தரிக்கின்றார் இல்லையா? காட்சியாகத்தான் எல்லாமே சித்தரிக்கின்றார். ஃபார்ச்சுனேட்லி பகவான் மனதுல என்ன காட்சி ஓடியது அப்படிங்கிறத நம்மால பார்க்க முடியாது. ஆனால் அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு வந்து பகவானின் மனதுல இந்த வரிகளை பகவான் எழுதும்போது என்ன காட்சி அவர் மனதில் ஓடியது அப்படிங்கிறது அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு தெரிந்ததை தான் அவர் ஹூத்தாவின் பெயிண்டிங்ஸ் மூலமாக அதை வெளிப்படுத்துகின்றார். அதனால நம்ம என்ன பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் இதுக்கு ஹூத்தாவோட பெயிண்டிங்ஸ் இருக்கோ அதையும் பேரலா பார்க்கலாம். அது வந்து நம்மளுடைய நேரடியான புரிதலை வந்து நமக்கு அது வந்து ஒரு எளிமைப்படுத்தும். இப்ப அந்த லைன்ஸ் அத்வாட் அந்த ஃபேட் வரைக்கும் அந்த லைன்ஸ் பார்க்குறோம், ப்ரெசென்ட் பண்றாங்க. அதோட பெயிண்டிங் ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பெயிண்டிங்கை நல்லா பார்த்துக்குங்க. நீங்க இந்த பெயிண்டிங்ல என்ன பார்க்குறோம், ஒரு இனார்மஸ் ஸ்பேஸ் பார்க்குறோம். அந்த ஒரு ஷேடோ பார்க்குறோம். ஷேடோ ஸ்பின்னிங் த்ரூ அ சோல்லெஸ் வாய்ட் அப்படிங்கிறாங்க. இது அப்படியே காட்சியாக ஸ்ரீ அன்னை ஹூத்தாவினுடைய பெயிண்டிங்ஸ் மூலமாக சித்தரிக்கின்றார். Athwart the vain, enormous trance of space, its formless stupor without mind or life. இங்க என்ன பார்க்குறோம், நம்ம ஒரு வாஸ்ட் ஸ்பேஸ் பார்க்குறோம். அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்ல இருக்கு. இங்க வந்து லைஃபே இல்லை, மைண்ட் இல்லை, ஒரு எம்டினஸ் இருக்கு. இனார்மஸா இருக்கு, ஆனா அது வந்து டிரான்ஸ்ல இருக்கு. பகவான் அதை எப்படி சித்தரிக்கிறார் பாருங்க. வெயின் இனார்மஸ் டிரான்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறார். வெயின் அப்படின்னா அந்த டிரான்ஸ் வந்து எந்த விதமான ஒரு பயனற்றதாக இருக்கின்றது. டிரான்ஸ் விச் இஸ் வெயின், அதுதான் சித்தரிக்கின்றார். அது அதுலேருந்து எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் வரல. அதான் வெயின் அப்படிங்கிறது. எல்லாமே ஒரு ஸ்டூப்பர்னு என்ன அர்த்தம், கம்ப்ளீட்டா ஒரு மயங்கிய நிலையில இருக்கிறது. அதுதான் ஸ்டூப்பர் அப்படிங்கிறது. ஸ்டூபிஃபைடு அப்படிங்கிறோம். அந்த எல்லாமே ஒரு மயங்கிய நிலையில இருக்கின்ற நிலை. ஆல் இஸ் இன் அ ஸ்டூப்பர். எல்லாமே எல்லா செயல்பாடும் அங்க ஸ்தம்பித்து போயிருக்கு. அப்படியே ஸ்பேஸ் இருக்கு, ஆனா அந்த ஸ்பேஸ்ல வந்து ஃபார்மே இல்லை இல்லையா? அதுதான் பகவான் இங்க சொல்றார். ஃபார்ம்லெஸ் ஸ்டூப்பர் விதவுட் மைண்ட் ஆர் லைஃப். அங்க மைண்ட் இல்லை, லைஃப் இல்லை, அது வந்து ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கு. அப்புறம் வந்து அந்த டிரான்ஸ் வந்து அதுல இருந்து எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் நடைபெறலை அப்படிங்கிற பகவான் சித்தரிக்கின்றார். இந்த அத்வாட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அது ஒரு குறுக்கு நெடுக்கா இருக்குது, நேரா இல்லை, ஒரு ஆக்வர்ட் பொசிஷன்ல அது இருக்கு அப்படிங்கிறார். எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை, ஒரு குறுக்கு நெடுக்கா இருக்கு ஒரு அப்படிங்கிறார். அதை சித்தரிக்கிறார். அத்வாட் அப்படிங்கிறது அதுதான் அர்த்தம். அடுத்தது பகவான் என்ன சொல்றாரு, a shadow spinning through a soulless void, thrown back once more into unthinking dreams அப்படிங்கிறார். பார்த்தோம் சோல்லெஸ் வாய்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, சோல்லெஸ் வாய்டா இருக்கு. அதுல வந்து ஆன்மனினுடைய அறிகுறியே இல்லை.
அந்த இடத்துல இந்த நிலையை சித்தரிக்கிறார். இது வந்து எப்படின்னா ஒரு ஷேடோ வந்து சுத்திக்கிட்டே இருக்கு, லைக் ஷேடோ ஸ்பின்னிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், சுத்திக்கிட்டே இருக்கு. அது மாதிரி நம்மளுடைய பூமி சுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்க. ஒரு ஷேடோ வந்து எப்படி சுத்திக்கிட்டே இருக்கோ அந்த படத்துல பார்த்தோம் நம்ம, அதே மாதிரி நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்க. அந்த ஏர்த்தை பத்தி நம்ம பகவான் வர்ணிக்கின்றார். எர்த் பூமி எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கின்றார். It is thrown back once more into unthinking dreams அப்படிங்கிறார். எர்த் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, it is thrown back into unthinking dreams. என்ன காரணத்தினால unthinking dreams அப்படின்னு சொல்றாருன்னா, திங்க் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை? மைண்டு தேவை. மைண்ட் இல்லைன்னா திங்க் பண்ண முடியாது. ஆனா இங்க மைண்டே இல்லை, மைண்ட் இல்லை, லைஃப் இல்லை, சோல் இல்லை. அந்த நிலையில் தான் எர்த் இருக்கு, பூமி இருக்கு. ஸோ த எர்த் இஸ் த்ரோன் பேக் இன்டு அன்திங்கிங் ட்ரீம்ஸ். ஏன்னா ஒரு மைண்ட் ஆக்டிவிட்டியே இல்லை, வந்து அரைகுறை தூக்கத்துல இருக்கு. இதுல பகவான் என்ன சொல்றார்? த்ரோன் பேக் ஒன்ஸ் மோர் இன்டு அன்திங்கிங் ட்ரீம்ஸ் அப்படின்றார். ஏன் ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறார் அப்படின்னா, இது மாதிரிதான் ஒவ்வொரு அந்த சைக்கிள் ஆஃப் கிரியேஷன், பிரபஞ்சம் வந்து மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஈவன் நம்ம ட்ரெடிஷனல் லிட்ரேச்சர்ல கூட இது வரைக்கும் 6 தடவை வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றி அழிந்திருக்கு, பிரளயம் வந்து அழிந்திருக்கின்றது. ஸோ ஒவ்வொரு முறையும் தோன்றி திருப்பியும் அழிந்திருக்கின்றது. கிரியேஷன், டிஸ்ட்ரக்ஷன், அப்படி அந்த சைக்கிள் வந்து 6 தடவை நடந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. இது நம்ம 7வது சைக்கிள் இருக்கிறோம். இந்த சைக்கிள்ல இது நடக்காது அப்படின்னு மதர் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. திஸ் டைம் த பிரளயா வில் நாட் ஹேப்பன் அப்படின்னு மதர் வந்து ஷி ஹஸ் ப்ராமிஸ்ட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சைக்கிள்லையும் நடக்கிறதுனால மீண்டும் அந்த சைக்கிள்ல அந்த சுழற்சியில பூமி வந்து மீண்டும் அந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு தான் பகவான் as shadows spinning through a soulless void, thrown back once more into unthinking dreams அப்படிங்கிறார் பகவான். இந்த பூமி வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. எப்படி சுத்திட்டு இருக்கு அப்படின்னா, ஷேடோ மாதிரி இருக்கு. ஒரு ஷேடோ வந்து ஸ்பேஸ்ல எப்படி சுத்திட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அந்த பூமி சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறார். பர்பஸே இல்லாம இருக்கு. இனார்மஸ் டிரான்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பர்பஸ் இல்லாத ஒரு டிரான்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு எம்டினஸ் பார்க்கிறோம் இந்த நிலையில. அப்புறம் பகவான் எப்படி வர்ணிக்கின்றார் அப்படின்னா, earth veiled abandoned in the hollow gulfs, forgetful of her spirit and her fate அப்படிங்கிறார். earth veiled abandoned in the hollow gulfs, forgetful of her spirit and her fate அப்படிங்கிறார். இந்த ஸ்பேஸ்ல எப்படின்னா ஹாலோ கல்ஃப் அப்படிங்கிறார். ஹாலோனா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பேஸ்ல அந்த இடத்துல வந்து பூமி வந்து சுத்திட்டே இருக்கு. எப்படி சுத்திட்டு இருக்கு? அபேண்டன்டா இருக்கு, ஒரு கைவிடப்பட்டது போல சுத்திட்டு இருக்கு. அதை யாரும் அதை வந்து nobody is there to take care of the earth. அந்த பூமியை வந்து அதை பாதுகாப்பதற்கோ அதை வழி நடத்துவதற்கோ யாருமே இல்லாத நிலையில சுத்திட்டு இருக்கிறது போல இருக்கு. earth veiled abandoned in the hollow gulfs அப்படிங்கிறார். அபேண்டன்னா என்ன அர்த்தம்? கைவிடப்பட்ட நிலையில, எவராலும் அது ஒரு வேண்டப்படாத நிலையில இருப்பது போல இருக்கு பூமி அப்படிங்கிற அந்த நிலையில. அந்த பூமி எப்படி இருக்குன்னு வர்ணிக்கின்றார் பகவான். இந்த பூமி சுத்திட்டு இருக்கு, எது சுத்துது அப்படிங்கிறதே அது தெரியாம இருக்கு அப்படிங்கிறார். அதனாலதான் forgetful of her spirit and her fate. எது அந்த பூமியை வந்து இயக்குகின்றது, எங்க அதனுடைய பயணத்தினுடைய இலக்கு என்ன, எந்த விதியை நோக்கி அது
எந்த இலக்கை நோக்கி அது சென்று கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் அது அறியாத நிலையில் அந்த பூமி சுழண்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற இது பகவான் வந்து. ஏன்னா என்ன இதுல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, there is no active consciousness to guide the movement. அதுதான் இங்க மீன் பண்றாரு. ஒரு ஆக்டிவ் கான்சியஸ்னஸ் வந்து வெளிப்பட்டு செயல்படாத நிலையை தான் கொடுக்கிறார். ஒரு ஆக்டிவ் கான்சியஸ்னஸ் வந்து வெளிப்பட்டு செயல்படாத நிலையைத்தான் பகவான் வந்து இப்படிலாம் டிஸ்கிரைப் பண்றார். இந்த மீண்டும் மீண்டும் பகவான் இங்க என்ன சொல்ற, அந்த சைக்கிள் தான் சொல்றார். அதனாலதான் ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறார். மீண்டும் அந்த அந்த இந்த சைக்கிள்ல, கிரியேஷனோட சைக்கிள்ல மீண்டும் அந்த நிலையில பூமி இருக்கு அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் வந்து அபேண்டன் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஹையர் பவர் வந்து இந்த கைட் பண்ணல. அந்த இடத்துல ஒரு ஹையர் பவர், தெர் இஸ் நோ ஹையர் பவர் டு கைட் த எர்த், டு டேக் கேர் ஆஃப் அவர் எர்த். அதுதான், அதனாலதான் பகவான் வந்து பூமி வந்து அபேண்டன்டா இருக்கு அப்படிங்கிறார். ஸோ இந்த வரிகளுக்கு, இந்த நம்ம படிச்ச இந்த 5-6 வரிகளுக்கு அதற்கு பின்னால் உள்ள அர்த்தம் இதுதான். நம்ம அடுத்த வரிகளுக்கு உள்ள போலாம். அடுத்த வரிகள் வந்து தி இம்பாசிவ் ஸ்கைஸ் வர் நியூட்ரல் இருந்து ஆரம்பிச்சு teach the inconscient to wake ignorance. அது படிங்க. The impassive skies were neutral, empty, still. Then something in the inscrutable darkness stirred, a nameless movement, an unthought idea, insistent, dissatisfied, without an aim, something that wished but knew not how to be, teased the inconscient to wake ignorance. ஓகே, நம்ம இப்போ பூத்தாவோட பெயிண்டிங் பார்க்கலாம். இந்த ஸ்கை காமிக்கிறாங்க பாருங்க. The impassive skies were empty and still பார்க்குறோம். இந்த பெயிண்டிங்ல என்னென்னலாம் பார்க்குறோம் பாருங்க. The impassive skies were empty and still. Then something in the inscrutable darkness இருக்கு அந்த இடத்துல. எப்படி இருக்கு கீழே பாருங்க, இருளா பெயிண்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த இருள் எப்படி இருக்கு? இன்ஸ்க்ரூட்டபிள் என்ன அர்த்தம்? நம்மளால அங்க கண்டுபிடிக்கவே முடியாது என்னன்னு. அத இன்ஸ்க்ரூட்டபிள் என்ன அர்த்தம்? நம்மளால வந்து அது என்னன்னு உள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இன்ஸ்க்ரூட்டபிள் டார்க்னஸ்ல இருக்கு. அதுல சம்திங் இந்த இன்ஸ்க்ரூட்டபிள் டார்க்னஸ் வந்து அங்க காமிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டு பார்க்குறோம் இங்க. தி இம்பாசிவ் ஸ்கைஸ் பார்க்குறோம், தி இன்ஸ்க்ரூட்டபிள் டார்க்னஸ் பார்க்குறோம். இம்பாசிவ் ஸ்கைஸ் were neutral, empty, still அப்படிங்கிறார் பகவான். ஸோ இந்த ஸ்கைஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, இம்பாசிவ்னா என்ன அர்த்தம்? எந்த விதமான ரியாக்ஷனும் அது வந்து உண்டாக்கல. எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத நிலையில அந்த ஸ்கை இருக்கு. நியூட்ரல் அப்படிங்கிறாரு. த இம்பாசிவ் ஸ்கைஸ் were நியூட்ரல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நியூட்ரல்னா அது வந்து பிளசன்ட்னு சொல்ல முடியாது, அன்பிளசன்ட்னு சொல்ல முடியாது. அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வும் வர்றதில்ல, மகிழ்ச்சி இல்லாத ஒரு உணர்வும் வர்றதில்லை. அதை பார்த்தோம் அப்படின்னா அதனாலதான் பகவான் வந்து என்ன சொல்றாரு? நியூட்ரல் அப்படிங்கிறார். எம்டி அப்படிங்கிறார். அந்த இடத்துல வந்து எம்டின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. இந்த ஸ்கைல வந்து நம்ம பார்த்தோம், ஸ்கை யூஸ்வலா பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய நம்ம பேட்டர்ன்ஸை பார்க்க முடியும். ஆனா அந்த இடத்துல ஸ்கை எப்படி இருந்தது அப்படின்னா எம்டியா இருந்தது அப்படிங்கிறார். அங்க வந்து எதுவுமே அசைவற்ற நிலையில இருக்கு.
ஸ்டில் அப்படிங்கிறார். நத்திங் இஸ் மூவிங் அப்படிங்கிறார். ஸோ இந்த வரிக்கு அதான் அர்த்தம். தி இம்பாசிவ் ஸ்கைஸ் வர் நியூட்ரல், எம்டி அண்ட் ஸ்டில். இந்த அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? பகவான் கூறக்கூடிய இந்த டார்க்னஸ் பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டார்க்னஸ் பகவான் நோ டவுட் நம்ம அன்னைக்கே பார்த்தோம். அன்றைய அந்த சத்தியவான் இருக்கக்கூடிய நாளினுடைய விடியலுக்கு முன்னிருக்கக்கூடிய இருளை மாத்திரம் அவர் அங்கு வர்ணிக்கவில்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அது ஒரு சிம்பாலிக்கா தான் சொல்றார். எந்த இருளை சொல்றார் அப்படின்னா, இந்த உலகம் இந்த சைக்கிள் ஆஃப் கிரியேஷனுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வற்ற நிலை, ஒரு டார்க்னஸ், ரியல் டார்க்னஸ், இன்கான்சியன்ஸ், அந்த நிலையை தான் வர்ணிக்கின்றார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இந்த டார்க்னஸை பகவான் எதுக்கெல்லாம் ஒரு சிம்பிளா பகவான் இந்த டார்க்னஸ் நம்ம யூஸ் பண்றாரு அப்படின்னா, எல்லா விதமான டார்க்னஸையும் நம்ம இதோட ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம மைண்ட்ல இருக்கிற டார்க்னஸ், நம்ம ஹார்ட்ல இருக்கிற டார்க்னஸ், நம்ம சோல்ல இருக்கிற டார்க்னஸ், அதே போல இந்த ஒட்டுமொத்த மனித குலத்துல வரலாற்றுல நம்ம சில சமயம் இருளடைந்த நேரங்களை பார்க்கிறோம், இருளடைந்த காலங்களை பார்க்கிறோம். ஸோ எல்லா இருளடைந்த ஒரு தருணங்களையும், எல்லா அமைப்புகளினுடைய இருளடைந்த ஒரு தருணங்களையும் நாம் இதோட நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கலாம். ஸோ அதனால்தான் பகவான் அந்த டார்க்னஸ் இதற்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்து இங்க விளக்குகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? ஸ்கைஸ் இம்பாசிவா இருக்கு அப்படிங்கிறாரு, நியூட்ரலா இருக்கு, எந்த விதமான எதுவுமே இல்லை, எம்டியா இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த நிலையில then something in the inscrutable darkness stirred அப்படிங்கிற a nameless movement, an unthought idea அப்படிங்கிற. ஸோ அந்த ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று மெல்லிய இயக்கத்தை அப்படியே உண்டாக்குகின்றது. சம்திங் மூவ்ஸ். ஒரு ஸ்டர்னா என்ன அர்த்தம்? ஒரு துடிப்பு இல்லையா? ஸ்டர்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட், ஒரு ஸ்டர், ஒரு மூவ்மெண்ட். ஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கலக்கரம், ஒரு கலக்கல், ஒரு சின்ன ஒரு கலக்கிற மூவ்மெண்ட். நம்ம ஸ்டர்ன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு சின்ன ஒரு கலக்கும் இயக்கம், ஒரு அசைவு அதை பார்க்குறோங்க. அந்த நிலையில ஒரு சின்ன ஒரு அசைவை பார்க்குறோம். அந்த இடத்துல இருள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், இன்ஸ்க்ரூட்டபிளா இருக்குங்கிறத பார்த்தோம். இன்ஸ்க்ரூட்டபிளா என்ன அர்த்தம்? நம்மளால அது உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது, ஆழம் காண முடியாது நம்மால. அந்த நிலை ஏதோ ஒன்று அசைகின்றது, ஒரு இயக்கத்தை உண்டுபடுகின்றது. அது எப்படிப்பட்ட இயக்கம் என்று பகவான் வர்ணிக்கின்றார்? அது பெயர் எதுவும் இல்லாத இயக்கம் அப்படிங்கிறார். a nameless movement அப்படிங்கிறார். அது ஒரு இயக்கம், ஆனால் அந்த இயக்கத்தை நம்ம பெயரிட்டு அழைக்க முடியாது. அதான் நேம்லெஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறாரு. இந்த இயக்கத்தை பகவான் an unthought idea அப்படிங்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரேஸ். an unthought idea அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிரேஸ். நாங்க லைஃப் டிவைன் அட்டன் பண்றவங்களுக்கு இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியும், அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம இந்த செஷன் ஒரு கருத்தை இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த செஷனை நாங்க இப்போ பப்ளிக்ல ஷேர் பண்றோம். நிறைய பேர்கிட்ட நல்ல ஃபீட்பேக் வருது, இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னுடைய விளக்கங்கள் எல்லாமே ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ் அதை மனதில் வைத்து கொண்டுதான் நான் இங்க என்னுடைய விளக்கங்கள் எல்லாம் அமைகின்றன. அதனால இப்போ இதுல லைவ் டிவைன் அட்டன் பண்ணாதவங்களுக்கு
கொஞ்சம் அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு சில ஆரம்பத்துல கடினமா இருக்கும், ஆனா போக போக புரிந்து கொள்ளலாம். ஏன்னா லைஃப் டிவைன் சாவித்திரி பிரிக்க முடியாது. நான் புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே சோர்ஸ் தான், பகவான் தான் ஒரே சோர்ஸ். ஸோ லைஃப் டிவைன் வேற, சாவித்திரி வேற, சிந்தசிஸ் ஆஃப் யோகா வேற அப்படின்னு பிரிக்கவே முடியாது. எல்லாமே ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தது. லைஃப் டிவைனை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சாவித்திரியை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும், அப்ரிஷியேட் பண்ண முடியும். இங்க அன்தாட் நேம்லெஸ் அந்த அந்த ஒரு என்ன சொல்றாரு அவரு, ஏதோ ஒன்று அங்கு ஒரு சின்ன இயக்கத்தை உண்டு பண்ணுகின்றது அப்படிங்கிறார். அது நம்மளால பெயரிட முடியல அப்படிங்கிறார். நேம்லெஸ் மூமெண்ட் அப்படிங்கிறார். அப்புறம் an unthought ஐடியா அப்படிங்கிறார். அந்த அன்தாட் ஐடியான்னு என்ன அர்த்தம்? நம்பர் 1, எண்ணம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? எதனுடைய உருவாக்கம் சொல்லுவோம்? எண்ணம் அப்படின்னாலே நம்முடைய மனதினுடைய உருவாக்கம் அப்படிதான் நான் சொல்லுவோம். எண்ணம் அப்படின்னா எங்கிருந்து வந்தது, உங்களுக்கு எங்கிருந்து தோன்றியது இந்த எண்ணம் அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னா மைண்ட்லேருந்து தான் நமக்கு அந்த எண்ணங்கள்லாம் வருது. ஆனா இங்கதான் மைண்டே இல்லையே, இல்லையா? மைண்டே இல்லை, அந்த இடத்துல மைண்ட் இல்லைன்னு பார்த்தோம், லைஃப் இல்லைன்னு பார்த்தோம். அதனாலதான் அந்த ஐடியா அங்க இருக்கு. ஏதோ ஒரு ஐடியா, ஒரு மாபெரும் திட்டம் இருக்கு. மாபெரும் திட்டம். ஏன் மாபெரும் திட்டம் அப்படின்னா, அந்த ஐடியா அப்படிங்கறத பகவான் ஏன் கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு அப்படின்னா, அது ஒரு மாபெரும் திட்டம். அந்த திட்டம் மனதினால் உருவாக்கப்பட்டது அல்ல, ஆனா திட்டம் இருக்கு அப்படிங்கிறார். அப்படின்னா யார் அது உருவாக்கியிருப்பாங்க? மனதினால் உருவாக்கப்படவில்லை, ஆனால் அந்த திட்டம் இருக்கின்றது, ஒரு மாபெரும் திட்டம். அப்படின்னா யார் அதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, இப்ப அந்த லைஃப் டிவைன் படிச்சவங்களுக்கு தெரியும். பகவான் என்ன எஸ் பகவான் என்ன சொல்றார்? இந்த எல்லாமே சிருஷ்டி எல்லாமே சச்சிதானந்தத்தில் இருந்துதான் உருவாகியன அப்படிங்கிறார். சச்சிதானந்தம் ஒரு இன்ஃபினிட் அமைப்பு. இன்ஃபினிட்டா இருக்கக்கூடியது ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய இந்த எண்ணற்ற விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஃபைனைட் அமைப்புகள். இதை நேரடியாக உருவாக்க முடியாது, இடையில ஒரு அமைப்பு தேவைப்படுது. அந்த அமைப்பு தான் சூப்பர் மைண்ட். சூப்பர் மைண்ட் தான் கிரியேட்டர். சச்சிதானந்தம் த்ரூ சூப்பர் மைண்ட் கிரியேட்ஸ் எவ்ரிதிங். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த சூப்பர் மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, கிரியேஷன் அப்படின்னா, கிரியேஷன் இந்த உலகம் எல்லாம், பிரபஞ்சம் எல்லாம் அமையணும் அப்படின்னா நம்ம ஒரு திட்டம் இல்லாம எதையும் அமைக்க முடியாது. ஒரு கட்டடத்தை கட்டணும் அப்படின்னா கட்டடத்துக்கு வேண்டிய ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? ப்ளூ பிரிண்ட் இல்லாம கட்டடம் கட்ட முடியுமா? அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எவ்வளவோ பெரிய பில்டிங், அதை கட்டணும்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? கட்டுறது யாரு? டிவைன். ஏதோ ஒரு திட்டத்தின் பேரு தானே அதை கட்டுகின்றது, நிறுவுகின்றது. அந்த திட்டம் எங்க இருக்கு அப்படின்னா சூப்பர் மைண்ட்ல இருக்கு. அதை பகவான் ரியல் ஐடியா அப்படிங்கிறார். ரியல் ஹைஃபனேட்டட் வேர்ட். அது ரியல் ஐடியா, ரியல் ஆஸ் ஐடியா. இந்த ரியலும் அந்த ஐடியா ரியலா இருக்கு. டிவைன் ரியாலிட்டி அவனோட ஐடியாவா இருக்கு. அந்த ஐடியா சிருஷ்டியில எல்லா லெவல்லையும் இருக்கு. இந்த இருளடைந்த நிலையில அன்கான்சியஸா, அந்த அப்சன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், உணர்வற்ற நிலையிலும் கூட அந்த ஐடியா இருக்கு. அந்த ஐடியா இருக்கிறதுனால தான் அதுல இருந்து எல்லாமே உருவாகின்றது. இந்த ஸ்டர் உருவாகின்றது, அப்புறம் மெல்ல 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 இந்த சிருஷ்டி உருவாகின்றது. எதனால அப்படின்னா சூப்பர் மைண்டோடைய ஐடியா இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அதனாலதான் பகவான் an unthought ஐடியா அப்படிங்கிறார். அடுத்தது என்ன பகவான் என்ன கூறுகின்றார்? இன்சிஸ்டன்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் விதவுட் an aim அப்படிங்கிறார். எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு? அந்த மூவ்மெண்ட் இன்சிஸ்டன்டா இருக்கு. அது விடுறதா இல்லை, தொடர்ச்சியாக அந்த மூவ்மெண்ட் எதையோ ஒன்றை
வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. இன்சிஸ்டன்ட், டிஸ்சாட்டிஸ்ஃபைட். ஏன் டிஸ்சாட்டிஸ்ஃபைன்னு சொல்றாரு அப்படின்னா, அது காரியத்தை நிறைவேற்ற, ஏன்னா அது இருள்ல இருக்குதே. ஒளி முழுவதுமாக வெளிப்பட்டு சிருஷ்டி உருவாகிற வரைக்கும் எந்த நோக்கத்திற்காக இந்த சைக்கிள் ஆஃப் கிரியேஷன் ஆரம்பிச்சதோ அது நிறைவேற்ற வரைக்கும் அது இட் வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இட் இஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு, இன்சிஸ்டன்ட், டிஸ்சாட்டிஸ்ஃபைடு. ஆனா அந்த இயக்கம் எப்படி இருக்கு? அந்த இயக்கத்திற்கு அந்த சமயத்துல எதுவும் ஒரு நோக்கம் இல்லாம இருக்கு. விதவுட் அன் எய்ம் அப்படிங்கிற. இன்சிஸ்டன்ட் என்ன அர்த்தம்? திருப்பி திருப்பி ஒன்றை செய்யறது, அதான் அர்த்தம். டிமாண்டிங். ஒரு அந்த 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 ஏதோ ஒன்றை அது நாடுகின்றது. அதுல ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சன் அதுக்கு இருக்கு. ஏதோ ஒன்றை அது நாடுகின்றது, ஆனா எது வேண்டும் என்று அதுக்கு தெரியல. அந்த அந்த நிலையில ஏதோ ஒன்றை நாடுகின்றது, ஆனா எதை என்ன எது வேண்டும் என்று அதற்கு தெரிவதில்லை. அதனால்தான் அவர் பகவான் விதவுட் அன் எய்ம் அப்படிங்கிறார். இன்சிஸ்டன்ட், டிஸ்சாட்டிஸ்ஃபை, விதவுட் அன் எய்ம் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன எதை அது நாடுகின்றது, எதை வேண்டுகின்றது என்பது குறித்த ஒரு தெளிவான ஒரு ஐடியா அதுக்கு இல்லை. ஆனா அந்த மாபெரும் எண்ணம் என்பது உள்ள இருக்கு. அது வெளிப்படும் பொழுது அந்த நிலையில பார்க்கும் பொழுது மேற்புறத்துல அவ்வாறு காணப்படுகின்றது. அப்புறம் பகவான் என்ன கூறுகின்றார்? சம்திங் தட் விஷ் பட் நியூ நாட் ஹவு டு பி அப்படிங்கிறார். அடுத்த லைன்ல என்ன சொல்றார் பாருங்க. சம்திங் தட் விஷ் பட் நியூ நாட் ஹவு டு பி அப்படிங்கிறார். ஏதோ ஒன்று தன்னை வெளிப்படுத்த விரும்புகின்றது, அது எப்படி வெளிப்படுத்தணும்னு அதுக்கு தெரியல. அதைத்தான் பகவான் அவ்வாறு வர்ணிக்கின்றார். அந்த நிலையில என்ன செய்கின்றது? அது டீஸ் த இன்கான்ஷியன்ட் டு வேக் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். டீஸ்ட் த இன்கான்ஷியன்ட் டு வேக் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். இந்த பகவான் இந்த இயக்கம் என்ன செய்கின்றது? அந்த இயக்கத்தை சுத்தி என்ன இருக்குன்னு பாக்குறோம். எங்க பார்த்தாலும் இன்கான்ஷியன்ஸ் இருக்கு. உணர்வற்ற நிலைதான் அதை சுத்தி இருக்கின்றது. அந்த உணர்வற்ற நிலையின் மேல அது ஒரு அழுத்தத்தை தருகின்றது. இன்னும் கான்சியஸ்னஸ் வெளிப்படல. அந்த நிலையில எல்லாம் இன்கான்ஷியன்ட் தான் இருக்கு. கான்சியஸ்னஸ் வெளிப்படல. அந்த நிலையை, அந்த உணர்வற்ற நிலையை இது ஏதோ செய்ய தூண்டுகின்றது, டீஸ் பண்ணுது. அதை டீஸ் பண்ணனா நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப குழந்தைகளை டீஸ் பண்றோம். உன்னால பண்ண முடியாதா, பார்க்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டீஸ் பண்றோம். டீஸ் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறோம் இல்லையா? நம்ம குழந்தைகளை செய்ய வைக்கிறோம்ல. பாரு உங்களால ஓட முடியுமா, பாரு உன்னால ஓட முடியும் பாரு அப்படின்னு சொல்றோம். உடனே அந்த குழந்தை அதை டீஸ் பண்றதுனால அந்த காரியத்தை செய்யுது. அது போலதான் அந்த இயக்கம் என்ன செய்கின்றது? தன்னை சுற்றியுள்ள அந்த உணர்வற்ற நிலையை அது ஏதோ செய்யுமாறு தூண்டுகின்றது. இன்கான்ஷியன்ட் இஸ் டீஸ்ட். அந்த தொடர்ச்சியான அந்த இன்சிஸ்டன்ட் மூமெண்ட்னால ஏதோ ஒன்றை செய்வதற்கு அது தூண்டப்படுகின்றது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டீஸ் த இன்கான்ஷியன்ட் டு வேக் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். இது ரொம்ப நிறைய பேருக்கு இது பார்க்கும் பொழுது ஒரு பேரடாக்சிக்கலா இருக்கும். டீஸ் த இன்கான்ஷியன்ட் டு வேக் நாலேஜ் தானே இருக்கணும். ஏன் இக்னோரன்ஸ் சொல்றாரு இல்லையா? அப்படித்தானே இருக்கணும். டீஸ் த இன்கான்ஷியன்ட் டு வேக் நாலேஜ் தானே இருக்கணும். ஏன் இக்னோரன்ஸ் சொல்றாரு? இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் டிவைன்ல பகவான் இந்த ப்ராசஸ் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அதுல பகவான் 3 நிலைகளை எக்ஸ்பிளைன் பண்றார். இன்கான்ஷியன்ட், அப்புறம் இக்னோரன்ஸ், அப்புறம் இன்கான்ஷியன்ட்ல இருந்து அப்புறம் கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து அப்புறம் இக்னோரன்ஸ்ல இருந்து மெதுவா நாலேஜ் வருது அப்படிங்கிறார். இந்த ப்ராசஸ் எப்படி வருது அப்படின்னு பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, முதல்ல இன்கான்ஷியன்ட் இருக்கு. அந்த இன்கான்ஷியன்ட்ல இருந்து ஸ்டேட் ஆஃப் இன்கான்ஷியன்ஸ்ல இருந்து கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற கான்சியன்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நிலைக்கு போகுது. அந்த நிலையில தான் அறியாமையில் இருக்கின்றோம் என்பதை உணர்கின்றது. இட் இஸ் மூவிங் டு இக்னோரன்ஸ்.
அந்த இக்னோரன்ஸ்லேருந்து என்ன வெளிப்படுகின்றது என்றால் நாலேஜ். எப்பொழுதும் பகவான் வந்து இக்னோரன்ஸை எப்படி வர்ணிக்கின்றார் என்றால், இக்னோரன்ஸ் இஸ் நாலேஜ் ஸ்லோலி ரிவீலிங் இட் செல்ஃப் அப்படிங்கிற லைஃப் டிவைன்ல சொல்றார். இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் இக்னோரன்ஸ் கிடையாது. தெர் இஸ் அ ஹிடன் நாலேஜ் இன் வாட் சீம்ஸ் அஸ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். ஸோ இக்னோரன்ஸ் அப்படின்னா டோட்டல் இக்னோரன்ஸ் கிடையாது, அதுக்குள்ள நாலேஜ் இருக்கு, அது மெல்ல 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 வெளிப்படும். தெர் இஸ் அந்த நாலேஜ் வந்து இன்வால்வ்டா இருக்கு. ஸோ இந்த இயக்கம் என்ன செய்கின்றது, அந்த இன்கான்சியன்ட்டை வந்து முதல்ல வந்து கான்சியன்ட்டா முதல்ல ஆக்குது. இக்னோர் முதல்ல கான்சியன்ட்டுக்கு தூண்டுது. கான்சியஸ்னஸ் வரல, அந்த நிலையில் இருந்து அறியாமை என்கின்ற நிலைக்கு வருமாறு அது தூண்டுகின்றது அப்படிங்கிறார். அறியாமை என்கின்ற இக்னோரன்ஸ் இன்கான்சியன்ட் அப்படிங்கிறது எந்த விதமான உணர்வு நிலையும் இல்லாத நிலை. அதற்கு சற்று மேலுள்ள நிலை தான் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது. அதனால இக்னோரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழுள்ள நிலை தான் இன்கான்சியன்ட் அப்படிங்கிறது. அந்த நிலையில அந்த இயக்கம் என்ன செய்கின்றது, inconscient is teased, urged by the insistent movement to wake ignorance அப்படிங்கிற. இன்கான்சியன்ட் வந்து ரொம்ப ரியல், அந்த இடத்துல ரியலா இருக்கு, அந்த இடத்துல கான்கிரீட்டா இருக்கு. அதனாலதான் வந்து இன்கான்சியன்ட் வந்து நம்ம ஏதோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியிருக்கு. அதை வந்து அந்த ஒரு அந்த நிலையிலிருந்து மாறும்படி அதை வந்து நம்ம வந்து தூண்ட வேண்டியிருக்கு. அந்த நிலையில வந்து எது வெளிப்பட வேண்டும் என்றால் இன்கான்சியன்ட்ல இருந்து கான்சியஸ்னஸ் வரணும். ஓரளவாவது கான்சியஸ்னஸ் வரணும். அப்பதான் வந்து இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது அதுல இருந்து வெளிவரும். அதாவது கான்சியஸ்னஸ் வந்தாதான் தெரியும் தான் இக்னோரண்டா இருக்கேன் அப்படிங்கிறது, இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் இக்னோரண்டா இருக்கிறேன்னா நாலேஜபிளா இருக்கிறேன்னா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்? பேசிக்கலா எனக்கு என்ன இருந்தா அதை கண்டுபிடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஐ மஸ்ட் ஹேவ் சம் கான்சியஸ்னஸ், இல்லையா? எனக்கு கான்சியஸா இருந்தா தான் தெரியும் நான் இக்னோரண்டா இருக்கேன் அப்படிங்கிறதே தெரியும். இக்னோரண்டா இருக்கேன், அடுத்த லெவலான அந்த நாலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது தெரியும். எப்போ? ப்ரொவைடட் ஐ ஆம் கான்சியஸ். ஆனா இந்த நிலையில என்ன பார்க்கிறோம்? இன்கான்சியன்ட்டை பார்க்கிறோம். இந்த இன்கான்சியன்ட் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த மூவ்மெண்ட் என்ன செய்யுது, எதுக்காக டீஸ் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்சியஸா இருக்கிறதுக்காக டீஸ் பண்ணுது. கான்சியஸா இருந்து அந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிற நிலைக்கு நீ வா அப்படிங்கிற அவ்வாறு அது செய்ய தூண்டுகின்றது. கான்சியஸ்னஸ் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும். அதற்காகத்தான் இந்த செய்கையை அது செய்கின்றது. அதுக்கப்புறம் தான் வந்து இக்னோரன்ஸ் வந்து தோன்றும், இல்லையா? அதைத்தான் பகவான் வந்து அந்த ஸ்டேஜை தான் பகவான் விவரிக்க. அதனால நேரடியாக பார்த்தோம்னா நமக்கு புரியாது. அது எப்படி டீஸ் த இன்கான்சியன்ட் டு வேக் இக்னோரன்ஸ்கிறாரு அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப பேரடாக்சிக்கலா இருக்கும். ஆனா இதற்கு பின்னால் உள்ள உண்மை அதுதான். இன்கான்சியன்ட்ல இருந்து கொஞ்சம் கான்சியஸ்னஸ் வரணும், அது மூலமா இக்னோரன்ஸ் இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை தெரியும், அதுல இருந்து நாலேஜுக்கு வரணும். ஸோ அந்த ஸ்டேட்டை தான் பகவான் இங்கே விளக்குகின்றார். இந்த ஏன்னா இக்னோரன்ஸ் வந்து எப்போ நமக்கு வந்து அறியாமை என்பது ஏற்படுகின்றது என்றால், only when we become conscious that we do not know, இல்லையா? இக்னோரன்ஸ் எப்ப நமக்கு அந்த ஸ்டேட் நம்ம எப்ப அடையிறோம்? only we become conscious that we do not know. அதர்வைஸ் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இக்னோரன்ஸே நமக்கு தெரியும். நம்ம கான்சியஸா இல்லை அப்படின்னா நம்ம இக்னோரண்டா இருக்கவங்கிறதே தெரியாது. அதனாலதான் பகவான் வந்து இந்த வரியை பகவான் அவ்வாறு கோருகின்றார். Teach the inconscient to wake ignorance என்று பகவான் இங்கு கோருகின்றார். இந்த 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 நிலையை வந்து பகவான் இந்த பர்டிகுலர் லைன்ஸ் வந்து மதர் சில அவர்களுடைய கருத்தை கூறியுள்ளார்கள். இது என்ன கோருகின்றார்கள், என்ன படிக்கிறோம் இந்த லைன்ல, இந்த பேராகிராஃப், இந்த 2-3 லைன் என்ன பார்க்கிறோம் நம்ம?
insistent, dissatisfied, without an aim பார்க்குறோம். something that wished but knew not how to beங்கிறத பார்க்குறோம். teach the inconscient to wake ignorance அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது எதனுடைய எந்த இயக்கத்தினுடைய ஒரு ஆரம்ப அறிகுறிகளாக காணப்படுகின்றன அப்படிங்கிறத பகவான் மதர் இதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. மதர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பகவான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் எதை குறிக்கின்றது என்று அன்னை கோருகின்றார்கள். திஸ் இஸ் அ பிகினிங் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறாங்க. எப்படி ஒன்னில்லாத நிலையில் இருந்து அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அந்த இடத்துல தோன்றுகின்றது அப்படியே என்பதைத்தான் பகவான் இங்கு குறிப்பிட்டுள்ளார் என்று மதர் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அது கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் அ பிகினிங் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் ஆஸ்பிரேஷன் டுவர்ட்ஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் நோயிங் அப்படிங்கிறாங்க. மதர் என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் ஆஸ்பிரேஷன் டுவர்ட்ஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் நோயிங் என்று மதர் அதுக்கு ஒரு விளக்கத்தை மதர் அதுக்கு அளித்துள்ளார்கள். அதனால இந்த இந்த மதருடைய விளக்கம் எங்க காணப்படுகின்றது என்றால், அபவுட் சாவித்ரி அப்படின்னு அந்த பூத்தாவனுக்கு மதர் சொன்ன விஷயங்கள்ல இதெல்லாம் காணப்படுகின்றது. அபவுட் சாவித்ரி அப்படிங்கிற எடிஷன்ல மதர் இதை பற்றி இந்த பர்டிகுலர் லைன்ஸ் அதனுடைய விளக்கத்தை அன்னை அளித்துள்ளார்கள். இப்போ அடுத்த ஒரு 5 lines 6 7 lines போயிட்டு அதோட முடிச்சுக்கலாம் நம்ம. படிக்கிறேன் சார், ப்ளீஸ். A throw that came and left a quivering trace, gave room for an old tired want unfilled, at peace in its subconscious moonless cave, to raise its head and look for absent light, straining closed eyes of vanished memory, like one who searches for a bygone self and only meets the corpse of his desire. Thank you, sir. Okay. இந்த நேம்லெஸ் மூமெண்ட் ஒரு துடிப்பு, ஸ்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். அது வந்த உடனே என்ன நடைபெறுகின்றது என்றால், a throw that came and left a quivering trace அப்படிங்கிற. த்ரோன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஸ்பாஸ்டிக் மூமெண்ட் தான் நம்ம த்ரோ அப்படிங்கிறோம். ஒரு வலியுடன் கூடிய துடிப்பு, அதுதான் a throw that came and left a quivering trace. குவிவர் என்ன அர்த்தம்? ஒரு சின்ன நடுக்கம், a quivering trace. அந்த நேம்லெஸ் மூமெண்ட் வந்த உடனேயே அந்த ஒரு த்ரோ, ஒரு வலியுடன் கூடிய இயக்கம், ஒரு அலை போன்ற ஒரு இயக்கம் அந்த அட்மாஸ்பியர்ல தோன்றுகின்றது. அது என்ன நடைபெறுகிறது, எதை விட்டு செல்கின்றது? லெஃப்ட் எ குவிவரிங் ட்ரேஸ், ஒரு வைப்ரேட்டரி மூமெண்டோட அது அது விட்டு அந்த ஒரு இயக்கத்துடன் அந்த இயக்கத்தை அது விட்டு செல்கின்றது. இட் லெஃப்ட் எ குவிவரிங் ட்ரேஸ் அப்படிங்கிறார். த்ரோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஸ்பாசம், ஒரு ஒரு சடன் மூமெண்ட். அது சடன் மூமெண்டா இருக்கும், அப்புறம் போயிடும். அதுதான் அந்த த்ரோ அப்படிங்கிறார். அந்த நேம்லெஸ் மூமெண்ட் அப்படின்னு படிச்சுமே, அது ஒரு சின்ன கொஞ்சம் மொமெண்ட் தான் இருக்கு. மொமெண்ட் இருந்து போயிடுது, பட் அதோடைய ட்ரேஸ், அதனுடைய தடயத்தை விட்டு செல்கின்றது. அதுக்கு பின்னாடி அது போனாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று ஒரு ஒரு அதை தொடர்ந்த ஒரு நடுக்கமான இயக்கம் அங்கே காணப்படுகின்றது. அடுத்து என்ன பார்க்கிறோம்? கேவ் ரூம் ஃபார் அன் ஓல்டு டயர்ட் வாண்ட் அன்ஃபில்ட் அப்படிங்கிறார். A throw that came and left a quivering trace, gave room for an old tired want unfilled அப்படிங்கிறார். ஏதோ ஒன்று ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை, ஒரு வாண்ட் அங்க இருக்கு. அது திருப்தி அடையாத
ஒரு பழமையான எப்பொழுதுமே ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு தேவை அப்படிங்கிற ஓல்டு வாட்னா ஒரு ரொம்ப நாளா இருக்கு, அது இன்னும் நிறைவேறாத ஒரு தேவையா இருக்கு. அது அங்க தோன்றுகின்றது. இந்த அந்த அந்த த்ரோ இந்த அந்த ஒரு நடுக்கமான ஒரு செயல் ஏற்பட்டவுடன் என்ன நடைபெறுகின்றது? எங்கோ மறைந்துள்ள திருப்தி அடையாத அந்த வாண்ட் தேவை என்பது தன்னை வெளிப்படுத்துகின்றது. அது எங்க இருக்கு? அதையும் பகவான் குறிப்பிடுகின்ற அந்த எங்கோ மறைந்துள்ள திருப்தி யுறாத ஒரு தேவை தன்னை வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கறத பாக்குறோம். கேவ் ரூம் ஃபார் அன் ஓல்டு டயர்ட் வாண்ட் அன்ஃபில்ட் அப்படிங்கிற அது எங்க இருந்தது அப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார்? அட் பீஸ் இன் இட்ஸ் சப்கான்ஷியன்ட் மவுண்ட்லெஸ் கேவ் அப்படிங்கிறார். மவுண்ட்லெஸ் கேவ்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இருள் அடைந்த ஒரு குகை அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல லைட்டே இல்லை. ஒரு சப்கான்ஷியன்ட் கான்சியஸ்னஸுக்கு கீழே உள்ள நிலையில பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த தேவை வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கிற ரொம்ப நாளா இருக்கு, ஆனா அது தன்னை இப்பதான் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு? ஒரு உறக்கமான நிலையில இருக்கு. இட் வாஸ் அட் பீஸ் அப்படிங்கிறார். அந்த இடத்துல ஒரு வெளிச்சமே இல்லை. மூன்லெஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இட் வாஸ் அ நைட், நோ லைட். அந்த இடத்துல வெளிச்சமே இல்லை. அந்த நிலையிலிருந்து என்ன செய்கின்றது என்றால் அது டு ரைஸ் இட்ஸ் ஹெட் அண்ட் லுக் ஃபார் ஆப்சன்ட் லைட். அந்த தேவை என்ன செய்கின்றது? மெல்ல மெல்ல தலையை தூக்குகின்றது. இருளான இருள், எங்க பார்த்தாலும் இருள், எங்கேயாவது வெளிச்சம் இருக்குமா அப்படிங்கிறது அது அப்படியே தலையை தூக்கி பார்க்குது. அந்த எப்படிப்பட்ட நிலை? மவுண்ட்லெஸ் கேவ். இந்த மவுண்ட்லெஸ் கேவ்ல இருந்து அது தலையை தூக்கி மெல்ல 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 வெளிச்சம் எங்கேயாவது இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குது. ஏன்னா அது ஒரு இருளான இடத்துல இருந்து வருது. அந்த இருளான இடத்துல இருந்து வர்றதுனாலதான் அது வெளிச்சம் எங்கேயாவது இருக்குமா அப்படிங்கிறது அதை பார்க்குது. சுத்தி முத்தியும் பார்க்குது, அப்படியே பார்க்குது. எப்படி பார்க்குது அது? ஸ்ட்ரெயினிங் க்ளோஸ்ட் ஐஸ் ஆஃப் வேனிஷ்ட் மெமரி. ஸ்ட்ரெயினிங் ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குது அப்படின்னு சொல்றார் பகவான். நம்ம ஒரு இருட்டான இடத்துல இருந்து சடன்னா வெளிச்சம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தானே பார்க்குறோம். நம்ம எங்கேயாவது இருக்கா அப்படின்னா ஸ்ட்ரெயின் பண்ணி தானே பார்க்குறோம். அப்படிதான் அதுவும் பார்க்குது. ஸ்ட்ரெயினிங் க்ளோஸ்ட் ஐஸ் ஆஃப் வேனிஷ்ட் மெமரி. இந்த அன்ஃபில்டு வாண்ட் அப்படிங்கிறார்களே, நிறைவேறாத அந்த தேவை இருக்கு. அது ஒரு கடந்த காலத்தை சார்ந்து இருக்கின்றது. அண்ட் ஓல்டு அப்படிங்கிறாரு. அண்ட் ஓல்டு டயர்ட் அண்ட் ஓல்டு அப்படின்லாம் டிஸ்கிரைப் பண்றாருல பகவான். அண்ட் ஓல்டு டயர்ட் வாண்ட் அன்ஃபுல்டு அப்படிங்கிறார். அது ஒரு கடந்த காலத்தை சேர்ந்ததாக இருக்கின்றது. அது குறித்த ஒரு ஞாபகம் அதுக்கு இருக்கு. கடந்த காலத்தை சேர்ந்ததாக இருக்கின்றது, அது குறித்த ஞாபகம் இருக்கின்றது. ஸ்ட்ரெயினிங் க்ளோஸ்ட் ஐஸ் ஆஃப் வேனிஷ்ட் மெமரி அப்படிங்கிறார். அந்த மெமரி எப்படி இருக்குன்னா அது குறித்த ஏதோ ஞாபகம் இருக்கு, ஆனா இப்ப அதுக்கு இல்லை. அந்த மெமரி ஃபேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு அதனுடைய அதுல இருக்க ஏதோ ஒண்ணு இன்னும் தங்கி இருக்கு, அப்படியே நினைச்சு பார்க்க விரும்புது. அது எப்படி பார்க்குது அப்படின்னா பகவான் அழகாக விளக்குகின்றார். லைக் ஒன் ஹூ சர்ச்சஸ் ஃபார் அ பைகான் செல்ஃப் அண்ட் ஒன்லி மீட்ஸ் த காப்ஸ் ஆஃப் ஹிஸ் டிசையர் அப்படிங்கிறார். இதுல பகவான் ரொம்ப அழகாக ஒரு வருணனை தேடி பார்க்குது. ஆனா அதுக்கு கிடைக்குதா, அது தேடுறது கிடைக்குதா அப்படின்னா அதான் இங்க வேடிக்கை. அது எதையோ ஒன்று ஒரு தேவை, ஒரு நிறைவேறாத ஆசையை பூர்த்தி செய்யணும்
அப்படின்னு அது அது இப்போ தேடி பார்க்கின்றது. அது தேடுறது கிடைக்குதா அதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கதான் அதை பியூட்டிஃபுல்லா பகவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, ஒரு ஓமை, ஒரு சிமிலி, லைக் த ஒன் who searches for a bygone self and only meets the corpse of his desire. நம்ம வந்து என்ன பார்க்கிறோம், இது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய அனுபவம் தான். நமக்கு வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு பொருள் குறித்தோ ஏதோ ஒரு விஷயம் குறித்த ஒரு தீவிரமான ஆசை இருக்கும். அதை வந்து ரொம்ப சில வருடங்கள் கழித்து மீண்டும் நினைச்சு பார்ப்போம். நினைச்சு பார்த்துட்டு மீண்டும் அந்த ஆசையை வந்து அந்த இடத்துக்கு போயோ இல்லை அந்த பொருளை நம்ம திருப்பி பெற்றோ அந்த ஆசையை நமக்கு அதே மகிழ்ச்சி கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆனா என்ன ஆயிடுவோம்னா, அந்த ஒரு 20 வருஷம் முன்னாடி நமக்கு அதுல இருந்த ஒரு தீவிரமான மகிழ்ச்சி இப்ப கிடைக்காது. நம்மளுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம். அந்த ஓல்டு த்ரில் இருக்காது. டிசையர் இருக்குது நமக்கு, ஆனா அந்த அப்ப இருந்த டிசையர், அது குறித்த ஆசை, அதை அடைவதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இப்ப அதை அடைந்தோம் என்றால் கிடைக்காது. நம்ம வாழ்ந்த இடங்களுக்கு போறது, இல்லை நம்ம அப்ப அனுபவித்த பொருள்களை யூஸ் பண்றது, அதனால அப்ப கிட்டக்கூடிய மகிழ்ச்சி இப்ப நமக்கு கிட்டாது. ஏமாந்து போயிடுவோம். இது எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதைத்தான் பகவான் வந்து இந்த ஓமையா விளக்குகின்றார். Like the one who searches for a bygone self and only meets the corpse of his desire அப்படிங்கிறார் பகவான். இதுல பகவான் என்ன கூறுகின்றார், இதுல நம்ம வந்து ஒரு கடந்த காலத்து நம்மளுடைய சர்ச் பண்றோம், பாஸ்ட் செல்ஃபை சர்ச் பண்றோம். அது எப்படிப்பட்ட சர்ச் இதுன்னா, அது பைகான் செல்ஃபா இருக்கு, கடந்து போன விஷயமா இருக்கின்றது. அதை நம்ம ரீகால் பண்றோம், ஆனா நம்மளால நம்ம ஞாபகப்படுத்த முடியல. ஞாபகப்படுத்த முடியல. நம்ம எதை சந்திக்கின்றோம், இந்த ரியல் செல்ஃபை சந்திக்கின்றோமா என்றால், எதை நம்ம இழந்தோமோ அதை நாம் மீண்டும் பெறுகின்றோமா என்றால் இல்லை. அதனுடைய ஒரு காப்ஸ்னு என்ன அர்த்தம், ஒரு சடலத்தை தான் நம்ம பெறுகின்றோம். காப்ஸ் ஆஃப் இஸ் டிசைர் அப்படிங்கிறார். டெட் ரிமைன்ஸ், அந்த நம்ம பார்த்த அந்த ஓல்டு டயர்ட் அன்சாட்டிஸ்ஃபைட் வாண்டன்லாம் பார்த்தோம் இல்லையா, அதோடைய டெட் ரிமைன்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. இதைத்தான் பகவான் இந்த வரிகளில் விளக்குகின்றார். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது எங்க இருந்தது, அடுத்த கேள்வி என்ன வருகின்றது, இந்த ஓல்டு டயர்டு வாண்ட் வந்து எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி எழுகின்றது. அது குறித்த பதிலாம் நமக்கு வந்து அடுத்த வரிகளில் வருது. அது நம்ம அடுத்த செஷன்லேருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது தான் நம்ம கொஞ்சம் மனசில் அப்படியே அசை போடலாம். நம்ம பார்த்த அந்த பூத்தாவுடைய பெயிண்டிங்ஸ் வச்சு படிக்கலாம். இதை வந்து நம்ம உள்ள வாங்கிக்கணும். நம்ம பார்த்த விஷயங்களை அப்படியே மனசுல வைத்து அப்படியே ஸ்லோவா மனசுல அசை போடணும். அப்போதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் உள்ள அந்த ஸ்பிரிட் பிஹைண்ட் த லைன்ஸ் பார்க்கறோம் இல்லையா, அது நமக்கு உள்ள தெரியும். சாவித்திரி வந்து படிக்கிறப்ப அப்படிதான் படிக்கணுங்கிறாங்க. படிக்கணும், மனசால புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதுல அசை போடணும் அப்படிங்கிறாங்க. கான்டெம்ப்ளேட் பண்ணணும். அப்ப பண்ணும்பொழுதுதான் மெல்ல 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 அதுக்கு பின்னால் உள்ள உண்மைகள் வந்து நமக்கு அப்படியே வெளிச்சம் போட்டு ரிவீல் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் ரொம்ப இது வரைக்கும் படிச்சது நம்ம வந்து உள்ளுக்குள்ள அசை போடலாம். அடுத்த லைன்ஸை நம்ம அடுத்த செஷன்ல இருந்து பார்க்கலாம் நம்ம.